ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த தடவை ரேஷன் அரிசியில் முறுக்கு சுட்டிருக்கேன். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு நல்ல சுவையான டேஸ்டான முறுக்கு ரேஷன் அரிசியில் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 4 டம்ளர் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுன அரிசியா இருக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதுல நம்ம உளுந்து வறுத்து போட்டுக்குவோம். இப்போ நம்ம இந்த முறுக்குக்கு உளுந்து வறுத்துக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு ஆளாக்கு உளுந்து போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. ரொம்ப அடுப்பு அனல் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து விடுங்க. இதில் 4 பங்கு அரிசி எடுத்தேன். அதுக்கு 1 பங்கு உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் அரிசி எடுத்தாலும் சரி, இல்லை ஆளாக்கில் இந்த மாதிரி எதில் எடுத்தாலும் 4க்கு 1 பங்கு உளுந்து போட்டுக்கோங்க. வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உளுந்த கையில் எடுத்தீங்கன்னா தொட்டிங்கன்னா சுரீர்னு இருக்கணும். இன்னும் தொட்டோம்னா சுரீர்னு ஏறணும். அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த அரிசியில இந்த வறுத்த உளுந்த சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு மாவை. நான் அதுலேருந்து ஒரு 2 கப்பு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது திப்பி இருந்ததுன்னா வந்துடும், அதனால ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு போடணுன்னா கூட போட்டுக்கலாம். ஜீரகம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் உருக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப உருக்கணும்னு வச்சுவேன், லைட்டாக உருக்கிக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு உருக்கி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுக்குவோம். கலந்துட்டு இதில் கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும். அப்புறம் உதுத்தோம்னா உளுந்துடணும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும். இப்படி உதுத்தோம்னா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குவோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சப்போஸ் புளியும் போது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு குழல்ல போட்டு புளிங்க. இதை கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். இது மூடி இருக்கிற டைமில் நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடாக்கிக்குவோம். அடுப்பில் எண்ணெய் சூடாக்க வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற மாதிரி அச்சு எடுத்து போட்டிருக்கேன். இந்த குழல்ல சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். அது மாதிரி இதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ நான் ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முறுக்கு அச்சில் எண்ணெயை சுற்றி தடவிட்டு மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த குழல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த முறுக்கை புழிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ரவுண்டாக புழிஞ்சுக்கிட்டா போகிறோம். இந்த மாதிரி இன்னொன்று புழிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு லைட்டாக
மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் புழிஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சு அதில் இந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் முறுக்கு மாவு போட்டிருக்கேன். அது போட்டோன்னே மேலே எலும்பி வந்துடணும். இந்த மாதிரி டக்குன்னு மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச இந்த முறுக்கை கையில் எடுத்து மெதுவாக ஓரமாக போட்டுக்கோங்க. இது தானாகவே இறங்கிடும். அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா இறங்கிடும். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கை பார்த்து போடுங்க. நான் சின்ன கடாய்ங்கிறதுனால 2 போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசு வச்சிங்கன்னா உங்கள் கடாய்க்கு தகுந்த மாதிரி முறுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே திருப்ப வேணாம், ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அடுப்பை ஓரளவுக்கு ஒரே தீயில வச்சுக்கோங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சாலும் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு நிதானமாக நின்று வேகும். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா சீக்கிரம் தீஞ்சிடும், உள்ளாரெல்லாம் வேகாது. அதனால கொஞ்சம் மீடியமாக நிதானமாக வச்சு ஒரே அளவு தீயை வச்சு வேக வச்சிடுங்க. நம்ம போட்ட முறுக்கோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் வேகட்டும். சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பாருங்க, முறுக்கு நம்ம போட்டப்ப எப்படி நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கி லைட்டாக அடங்கியிருக்கு. இப்போ நல்ல சலசலப்பு அடங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வடித்தட்டில் போட்டுக்குவோம். 10 செட்டு முறுக்க போட்டுக்குவோம். இதை திருப்பி போட்டுக்குவோம். இப்போ இதுவும் வெந்துருச்சு நல்லா. இப்போ இதையும் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருவோம். நல்லா வெள்ளையா இருக்கு பாருங்க முறுக்கு. ஒரே தீயில வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா வெள்ளையா வரும். இப்போ அதே மாதிரி அடுத்த செட்டை போட்டுக்குவோம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா வெள்ளையா வந்திருக்கு பாருங்க. தீபாவளிக்கு ரேஷன் அரிசியில தான் முறுக்கு சுட்டுருக்கேன். நீங்களும் ரேஷன் அரிசியில சுட்டு பாருங்க. ரொம்ப அருமையா கிறிஸ்பாவும் வந்திருந்தது, நல்ல டேஸ்டாவும் இருந்தது. நீங்களும் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.